Taste the Daily. தென்காசியில் பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க மாநில மாநாட்டில் தங்களது கோரிக்கைகளுக்கு விடிய அரசு செவி சாய்க்காத நிலையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 60 சுகாதார ஆய்வாளர்கள் மட்டுமே பணியில் உள்ள நிலையில் 1500க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளது. எனவே பணியிடங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என்றும் அரசாணைகளான 337 மற்றும் 338 டியினை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தினர் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் திட்ட சுகாதார ஆய்வாளர்களது ஊதியத்தை குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் என நிர்ணயிக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாக விடியா அரசுக்கு எதிராக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பல லட்சம் மதிப்புள்ள தனது நிலத்தை விடியா திமுக கட்சி பிரமுகர் அபகரிக்க நினைப்பதாக அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பிரமுகர் முகமது இஸ்மாயில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் முகமது இஸ்மாயிலுக்கு புதுக்கோட்டை பகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலைக்கு அருகே சொந்தமான நிலம் இருக்கிறது. அந்த இடத்தில் விடியா திமுக பிரமுகர் பாய்ஸ்வான் ஆக்கிரமித்ததோடு அங்கு கலைஞர் அறிவாலயம் என்ற ஒரு அலுவலகத்தை திறந்துள்ளார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடியா ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைக்கும் விதமாக வீதி வீதியாக தன்னுடைய பல கட்ட போராட்டங்கள் இருக்கும் என்று முகமது இஸ்மாயில் எச்சரித்தார். அபகரித்து இந்த நில மோசடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பாய்ஸ்மான் மீது கட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை போன்றவர்களையே மிரட்டக்கூடிய இவருக்கு சரியான சட்ட தண்டனை கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் என்னுடைய இடத்தை இந்த அரசாங்கம் மீட்டு தர வேண்டும். எனக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு எப்படி வரும் என்கின்ற அச்சமும் பயமும் என்னை குடிகொள்கிறது. தமிழகத்தில் தேரோடும் வீதிகளில் பூமிக்கு கீழே மின் கேபிள்களை பதிக்கும் திட்டத்தை விடியா அரசு ஆமை வேகத்தில் செயல்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேரோட்டம் நடைபெறும் போது மின்சார விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் 14 முக்கிய கோவில்களில் 36 கோடி ரூபாய் செலவில் பூமிக்கு கீழே மின் கேபிள்களை பதிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை கன்னியாகுமரி சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளிட்ட 5 இடங்களில் மட்டுமே பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் திருவாரூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட 9 கோயில்களில் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் வெளுத்து வாங்கிய மழையால் செங்கத்தில் 96 மில்லிமீட்டரும் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் 60 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. இந்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததுடன் தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகள், கடைகள் மழைநீர் தேங்கியது. விடியா அரசின் அதிகாரிகள் நெடுஞ்சாலை ஓரங்களில் தடையின்றி நீர் செல்ல கால்வாய் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் உணவு பதப்படுத்தும் தொழிலை தொடங்கிய 2000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மானியம் வழங்காமல் விடியா அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்துறை தாமதம் செய்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 6 மாதங்களாக 2000த்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு விடியா அரசு 50 கோடி ரூபாய்க்கு மேல் மானியம் வழங்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரசின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்டு கடன் சுமைக்கு ஆளான பலர் மக்களுடன் முதல்வர் முகாமில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கடும் மன உளைச்சலில் தவிக்கின்றனர். எனவே விடியா அரசு உடனடியாக மானிய தொகையை விடுவிக்க பயனாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது.